ஃபிராக்ஷன்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத நம்ம டே 1 வீடியோலயே பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு ஃபிராக்ஷன் எப்படி ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்றாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு ஃபிராக்ஷனுடைய நியூமரேட்டர் வேற வேறையா இருக்கலாம், டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கலாம். ஆனா அதோடைய வேல்யூ வந்து பாத்துட்டீங்கன்னா சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 ஓட வேல்யூ என்ன, அதாவது 1/2னா என்ன, ஆஃப். அது டெசிமல் எழுதணும்னா ஆஃப் 0.5ன்னு எழுதலாம் இல்லையா. இப்போ அடுத்து 2/4 எடுத்துக்கலாம். 2/4ஓட வேல்யூ என்ன, 4ல 2 அப்படிங்கிறது அதுவும் ஆஃப் த மீனிங், அதையும் டெசிமல்ல 0.5 தான் நம்ம எழுதுவோம். இதே மாதிரி 4/8, 8/16 இது எல்லாத்துக்குமே வேல்யூ வந்து 0.5 தான். அப்ப இது எல்லாமே வேல்யூஸ் வேற வேறையா இருக்கு, அதாவது நியூமரேட்டர் வேற வேற, டினாமினேட்டர் வேற வேற, ஆனா அதோடைய வேல்யூன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 0.5 தான். அப்ப இது எது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு நம்பரை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இப்போ 4/8 இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 1/2 தான் நியூமரேட்டர்னா அந்த 1/2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஒரு இடத்துல இருக்கு, பட் அந்த இடத்துல ஆட் பண்றதுக்கு நமக்கு 8 வேணும், டினாமினேட்டர்ல 8 வேணும்னா நம்ம இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இது எல்லாத்துக்குமே வேல்யூ சேம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் அடிஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல 1/2ங்கிறது ஒரு ஃபிராக்ஷன், 1/2ங்கிறது ஃபிராக்ஷன், ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், இது கரெக்டா பார்க்கலாம். இப்போ 2/4ங்கிறதும் ஆஃப்ங்கிறது தான் மீனிங் இல்லையா. ஸோ 4ல 2ங்கிறது ஆஃப், இதோட வேல்யூவும் 0.5 தான் இல்லையா. அப்போ இதுவும் 0.5 பிளஸ் இன்னொரு 0.5, இதோட வேல்யூவும் 0.5. அப்போ ஒரு ஆஃபையும் இன்னொரு ஆஃபையும் ஆட் பண்ணா மறுபடியும் ஆஃப் தான் வருமா, வராது இல்லையா. அப்போ ரெண்டு நியூமினேட்டரையும் ஆட் பண்றேன், ரெண்டு டினாமினேட்டரையும் ஆட் பண்றேங்கிற மெத்தடே தப்பு, அது ரூல் கிடையாது. இப்போ இந்த இடத்துல 1/2 பிளஸ் 1/2 எப்படி ஆட் பண்றதுன்னா, டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கு இல்லையா, கீழே ஹோல் சேமா இருக்கு. அப்போ ரெண்டு டினாமினேட்டருக்கும் காமனா ஒரு டினாமினேட்டர் எடுத்து நான் போட்டுக்கிறேன். மேல நியூமரேட்டரை மட்டும் தான் நான் ஆட் பண்ணணும். 1 + 1 is equal to 2. இதை நான் கேன்சல் பண்ணேன், இங்கேயும் 2 இங்கேயும் 2, 2/2 will be 1, அதாவது 0.5 + 0.5 will be equal to 1. ஸோ இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டுக்கும் காமனா ஒரு டினாமினேட்டர் எடுத்துட்டு மேல இருக்க நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணணும். இன்னும் எங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஈஸியா சொல்றேன் பாருங்க. என்கிட்ட 2 டம்ளர் இருக்கு, இதுவும் ஈக்குவலான டம்ளர், இதுல ஒரு ஆஃப் வாட்டர் இருக்கு, இதுல ஒரு ஆஃப் வாட்டர் இருக்கு. ரெண்டையும் நான் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெண்டையும் இப்படி ஒட்ட வைப்பீங்களா, இல்ல. ஆட் பண்றதுன்னா இந்த கிளாஸ்ல இருக்க வாட்டரை இன்னொரு கிளாஸ்ல நம்ம ஊத்துவோம், அப்பதான் நமக்கு ஃபுல் கிளாஸ் கிடைக்கும். அப்படிதான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இந்த கிளாஸ் நம்ம வச்சுட்டு இந்த கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி 2ங்கிறது 2 கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, மேல இருக்க 1ங்கிறது 2 வாட்டர். இந்த இடத்துல நம்ம கிளாஸ் ஆட் பண்ணக்கூடாது, ரெண்டும் ஒரே சைஸ் கிளாஸுங்கிறனால ஒரு கிளாஸை மட்டும் நான் எடுத்துட்டேன், உள்ள இருக்கிற வாட்டரை நான் ஆட் பண்ணிட்டேன், ஆட் பண்ணி நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு டம்ளர்ல ஒரு வாட்டர் இருக்கு, ரொம்ப சிம்பிள். இப்போ இதுவே டம்ளர்ஸ் வேற வேறையா இருக்கு, ஒரே டம்ளரா ஒரே கிளாஸா இருக்கு, அதனால நான் ஒன்னு எடுத்துட்டேன். ஒன்னு பெருசா இருக்கு, இன்னொன்னு சின்னதா இருக்கு, அதாவது டினாமினேட்டர் ஒன்னு வேறையா இருக்கு, இன்னொன்னு வேறையா இருக்கு, ரெண்டும் ஈக்குவலா இல்லைன்னா எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு சம் பார்க்கலாம். 4/5 + 6/10 இருக்கு. இதுல ரெண்டுமே டினாமினேட்டர் வேற வேற. இப்ப வேற வேறங்கும் போது நான் ரெண்டு டினாமினேட்டருக்கும் காமனா ஒரு டினாமினேட்டர் எடுக்க முடியாது. 10 எடுக்கலாமா 5 எடுக்கலாமா நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் காமனா ஒரு நம்பர் எடுக்கணும், அதுதான் எல்சிஎம். எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ 5க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஏன் எடுக்கணும், எல்சிஎம் எடுக்காம சால்வ் பண்ண முடியாதுன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 days ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, 4 எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் 10 days ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, 6 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணிட்டாரு. ரெண்டு பேர்த்துல யார் ஜீனியஸ் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு பேருக்குமே வேற வேற லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ ரெண்டு பேர்த்தையுமே ஒரே லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பண்ண சொன்னாதான் நம்ம யார் இன்டெலிஜென்ட் கண்டுபிடிக்க முடியும், கம்பேரே பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இவர் 10 days படிச்சிருக்காரு இல்லையா, இவர் இன்னொரு 10 days இன்னொரு 5 daysக்கு நம்ம படிக்க வச்சு டோட்டலா 10 daysக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணாதான் ரெண்டு பேரையும் நம்ம கம்பேரே பண்ண முடியும். இப்போ 5 daysல இவரால 4 சப்ஜெக்ட் கிளியர் பண்ண முடியுதுன்னா இன்னொரு 5 days படிச்சாங்கன்னா இன்னொரு 4 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணலாம். அப்போ 10 days படிச்சாருன்னா he can clear 8 subjects, so he will clear only 6 subjects. அப்போ இந்த இடத்துல இவர் தான் இன்டெலிஜென்ட். இங்க பார்க்கும்போது இவர் கம்மியா தெரியலாம், ஆனா ரெண்டு பேர்த்தையுமே காமனா ஒரு பிளாட்ஃபார்ம்ல வச்சாதான் யாரு பெருசு சின்னதுன்னு கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் அடிஷன் பண்ணும்போது டினாமினேட்டரை காமனா வச்சுக்கணும், சேமா இருக்கணும்னு சொல்ற லாஜிக் இதுதான். இப்போ இந்த இடத்துல ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்கணுங்கிறது ஓகே, அது எப்படி சேமா ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எல்சிஎம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை படிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் காமனா நான் 10 எடுத்திருக்கேன். இப்போ 10 வந்துருச்சு. ஏன் வந்தது அப்படின்னா
இது ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து 10. நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? 5ஓட மல்டிபிள்ஸ்ல எழுதுவோம். 5, 10, 15 எழுதிட்டே இருப்போம். 10ஓட மல்டிபிள்ஸ்ல எழுதுவோம். 10, 20, 30 போயிட்டே இருக்கும். அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் இருக்கிறதுல கம்மியா காமனா இருக்கிறது 10 தான். அப்போ இது ரெண்டுக்கும் காமனா 10 தான் இருக்கு. ஸோ இப்போ 10க்கு நான் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதே வேற நம்பர்ஸ் வருது அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. 3 ஃபிராக்ஷனை ஆட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 2ஓட டினாமினேட்டர் காமனா இருந்துச்சுன்னா அந்த டினாமினேட்டர் அப்படியே காமனா எடுத்துட்டு மேல இருக்க நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல 3மே வேற வேற டினாமினேட்டரை காமனா மாத்தணும் அப்படிங்கிற லாஜிக் நமக்கு தெரியும். அது எப்படி மாத்தணும்? எல்சிஎம் மூலியமா. இப்போ இந்த இடத்துல 284க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஈஸியா எப்படி எடுக்கலாங்கிற ஷார்ட் கட்டும் நம்ம எல்சிஎம் டாபிக்ல பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பரை எடுக்கணும். அந்த ஹையஸ்ட் நம்பரை பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் டிவைட் பண்ணதான் பார்க்கணும். அப்படி டிவைட் ஈக்குவலா பண்ணுச்சுன்னா அந்த நம்பர் தான் நம்மளுடைய காமன் மல்டிபிள். இன்கேஸ் அந்த ஹையஸ்ட் நம்பரை ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ்னால டிவைட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்த மல்டிபிள் போகணும். அது உங்களுக்கு புரியலைன்னா எல்சிஎம் டாபிக் போய் பாருங்க. இப்போ இந்த இடத்துல 8ங்கிறது தான் ஹையஸ்ட் நம்பர். அப்போ இந்த 8ஐ 2வும் டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும் இல்லையா? அப்போ நம்ம வந்து காமனா 8ஐயே எடுத்துக்கலாம். இப்போ இந்த 8 எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல 2 இருக்கு. இந்த 2வை நான் 8ஆ மாற்றணும். அப்போ 8ஆ மாற்றணும்னா 2வை என்ன பண்ணணும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இன்டூ நான் 4 பண்ணிட்டேன், எனக்கு 8 வந்துருச்சு. அப்போ 4ஐ நான் 8ஆ மாத்திரக்கு என்ன பண்ணணும்? இன்டூ 2 பண்ணிட்டேன், 8ஆ மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல 1/2ன்னு இருக்கு. இப்போ இதை நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணி 1/8ன்னு எழுதுறேன். அது சரியா? கிடையாது. இப்போ இந்த இடத்துல 1/2ஓட வேல்யூ 0.5, 1/8ஓட வேல்யூ வந்து வேற. அப்போ ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ 1/2 யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நான் 1/8ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் ஒன்று பார்த்தோம். அப்போ 1/2க்கு ஈக்குவலண்டா என்ன ஃபிராக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 8 இருக்குன்னா நம்ம 4/8ங்கிறது யூஸ் பண்ணலாமா? இல்லையா? 4/8ம் 0.5 தான், 1/2வும் 0.5 தான். இப்போ இந்த இடத்துல 8 இருக்கு. ஸோ இதை வந்து ஒவ்வொரு டைமும் எப்படி ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். நீங்க கீழே 4ஆல மல்டிப்ளை பண்றீங்களா, மேலேயும் 4ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 2 × 4 8 வரும், 1 × 4 4 வரும் இல்லையா? ஸோ 4ஐ 4 கேன்சல் பண்ணோம்னா அகைன் 1/2 தான் வரும். இப்போ இங்கே 1/2வை 4ஆல மல்டிப்ளை பண்ணனா மேலே என்ன வருது? 4 வருது. இந்த இடத்துல 8ஐ அப்படியே தான் போட்டிருக்கேன். அப்போ 5ம் அப்படியே தான் வரணும். இந்த இடத்துல 4 2ஆல மல்டிப்ளை பண்ணி தான் 8ன்னு போட்டிருக்கேன். மேலேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3/4ங்கிறது என்ன ஆகும்? 6/8ன்னு மாறும். 6/8ம் 3/4ம் சேம் தான். இந்த இடத்துல 6ன்னு போடணும். ஆட் பண்ணோம்னா 15/8. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? டினாமினேட்டர் வேற வேற, அதை காமனா மாற்றணும். காமனா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஷார்ட்கட்டா நம்ம எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பரை மற்ற நம்பரை டிவைட் பண்ணதான் பார்த்துட்டு பண்ணுச்சுன்னா அதே நம்பர் எடுத்துட்டோம். இப்போ இந்த டினாமினேட்டர் ஓகே, மற்ற டினாமினேட்டரையும் அதே நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு எதால மல்டிப்ளை பண்ணா அந்த டினாமினேட்டர் வருமோ அந்த நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணோட விட முடியுமா? மேல இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். மேல இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா மாறும். அப்போ மேல இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ மேல இருக்க டினாமினேட்டர் காமனா இருக்கா, மேல இருக்க நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த 8 வந்து இதுக்கு காமனா இருக்கு. இந்த 8 காமனா இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு நம்பர் பார்க்கலாம். இப்போ இதுல 3 நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். 3 ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. 3 டினாமினேட்டரும் வேற வேற. அப்ப என்ன பண்ணணும்? காமனா ஒரு டினாமினேட்டருக்கு நான் மாத்தி தான் ஆட் பண்ணணும். ஏன்னு பார்த்துட்டோம். இப்போ இது 3க்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்மோட ஷார்ட்கட் என்ன? இருக்கிறதுலயே பெரிய நம்பர் எடுக்கணும். பெரிய நம்பர் என்ன? 12. இந்த 12ஆல டிவைட் பண்ண முடியும். 6ஆலையும் டிவைட் பண்ண முடியும். 6 × 2 12 வரும். 8ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இந்த இடத்துல 12ங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள் கிடையாது. அப்ப 12க்கு அடுத்த மல்டிபிள் என்ன? மல்டிபிள்னா இது 1 × 12 12, 2 × 12 24. இந்த 24ஐ 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 12 × 2 24. 6ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 8ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அப்ப 3 நம்பராலையும் இந்த 24ஐ டிவைட் பண்ண முடியும். அப்ப இங்க எல்சிஎம் வந்து 24. அப்போ 8ஐ எவ்வளவா மல்டிப்ளை பண்ணா 24 வரும்? 3. 12 எவ்வளவு மல்டிப்ளை பண்ணா 24 வரும்? 2. 6க்கு 4. அப்போ 8 × 3 24, 12 × 2 24, 6 × 4 24 வந்தாச்சு.
நியூமரேட்டர் என்ன பண்ணணும், இங்க இருக்க மாதிரி அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 4, 3 இன்டூ 3 9 பிளஸ் 2 இன்டூ 5 10, 2 இன்டூ 4 8, என்ன வரும் 27/24, 19 27 24. ஸோ இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ ஃப்ராக்ஷன்ல இப்போ எப்படி சப்ட்ராக்ஷன் பண்றதுன்னா சேம் தான். இப்போ இந்த இடத்துல பிளஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக மைனஸ். இப்போ 3/8 மைனஸ் 5/12 மைனஸ் 2/6 இருக்குன்னா இந்த இடத்துல 24 காமனாக வந்துருச்சா. மல்டிப்ளை பண்றதெல்லாம் சேம் தான் 9, பட் இங்கே மட்டும் மைனஸ் போட்டுட்டா ஆன்சர் முடிஞ்சு. ஸோ அப்போ மைனஸ் வந்தால் -1 -9/24 வரும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டும் சேம் தான், பட் நம்ம பண்ற ப்ராசஸ் தான் வேற வேற. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டர் ரெண்டும் காமனா இருந்துச்சுன்னா அந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டு நியூமினேட்டர் ஆட் பண்ணிடலாம். வேற வேற இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுலேயே லாஸ்ட் செம் என்ன பார்த்தோம், அந்த கொடுத்துருக்கிற 3 எல்சிஎம் இல்லைன்னா 3 டினாமினேட்டர் 2 டினாமினேட்டர்லேயே ஒரு நம்பர் காமனா இருக்கும். மற்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் 3 நம்பருக்குமே அங்க வரலன்னா இந்த மாதிரி காமனா இன்னொரு டினாமினேட்டர் இருக்கும். 3 நம்பர்ல எதுவுமே இங்க இல்ல, காமனா இன்னொரு டினாமினேட்டர் இருக்கும். அந்த டினாமினேட்டருக்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ஷனும் இதே மாதிரி தான். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், வழக்கம் போல சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், எப்படி டிவைட் பண்ணலாம், மிக்சர் ஃப்ராக்ஷன் எப்படி நார்மல் ஃப்ராக்ஷனா மாத்தலாம், அதுல எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாங்க அதை நான் சொல்றேன்.